உள்ளூர் செய்திகள் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்காக உங்களை சந்திக்க வந்துருக்குறேங்க. உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் மு வரதராஜன், தமிழ்நாடு கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று வந்ததற்கு பிறகு இந்த கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, தொழில் பாதுகாப்புக்காக இந்த அமைப்புல நான் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ நம்ம மறைந்த KM முருகேசன் ஐயா உங்களுடைய நினைவுக்காகவும் நினைவஞ்சலிக்காகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுல முன்னெடுப்பு எடுத்து அவருடைய உடலை மருத்துவ கல்விக்கு தானமாக கொடுத்திருக்குது. அப்படிங்கிறதுக்கு நாங்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது எந்த மாதிரி சாத்தியப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நிச்சயமாங்க. அதாவது மனிதன் இறந்ததுக்கு பிறகு அந்த உடலை மண்ணுக்குள்ள போட்டு மண்ணோடு மண்ணாக போறதுக்கு தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சுடலையில வைத்து எரித்து அந்த சாம்பலை அள்ளி கொண்டு போய் நதிகள்ல விட்டுட்டு அவர்களுடைய அந்த நினைவை போற்றுகிற நிலைதான் இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. ஆனா அறிவியல் முன்னேற்றம் என்பது இன்றைக்கு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவில் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நேருல மனித குலத்தினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக மருத்துவம் பண்டை காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல வகையான மருத்துவ சேவைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா யுனானின்றாங்க, அலோபதின்றாங்க, ஆயுர்வேதான்றாங்க, சித்தாங்கிறாங்க, அலோபதின்றாங்க. இப்படி பல்வகையான மருத்துவ சேவைகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற மருத்துவ சேவைகள் உடலை மீண்டும் தக்க நிலைக்கு கொண்டுட்டு வருவதற்கு சற்று காலதாமதமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தும், அலோபதி மருத்துவம் விரைவாக அவர்களுடைய உடலை மீண்டும் பழைய நிலை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப அந்த அலோபதி மருத்துவத்துல மனிதர்களுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவ மாணவர்கள் பயிலுகிற மருத்துவ கல்லூரிகள்ல அந்த மருத்துவ மாணவர்கள் மனிதனுடைய உடலினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும், ஒவ்வொரு உறுப்புகளையும், அவை எப்படி வடிவத்தில் இருக்கிறது, அவை எப்படி இயங்கிறது என்பதை அந்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு அனாட்டமி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அதற்கு மனிதனுடைய உடல் முழுமையாக ஒரு இறந்த உடல் கிடைக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகுந்த பயன்பாடாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவத்துல அந்த உடல், மனித உடல் எப்படி அவங்களுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மண்ணல மக்கி போறதோ அல்லது சாம்பலாகி போற இந்த உடம்ப நம்ம தானமாக கொடுக்கறதுனால பல்வேறு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய அறிவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு இந்த உடல் பயன்படுகிறது. ஆகவே வீணாக போகிற உடல் மருத்துவ கல்வியில ஒரு மிகுந்த பங்களிப்பை செலுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிற போது அந்த உடல் தானம் என்பது உண்மையிலேயே ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா நம்ம சமுதாயம் அப்படி முதல்ல வளரல. என்னன்னு கேட்டா இறந்தவர்கள் அவங்க கடவுளோட ஒன்னா போயிட்டாங்க, அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் இப்படி நல்லா சொல்லிக்கிட்டு ஒரு கண் தானத்தை செய்வதை கூட மறுக்கக்கூடிய நிலையில தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உடல் தானம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஒரு செயல். அதை தோழர் முருகேசன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே நம்முடைய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரோடு மாவட்டத்திலேயே குறிப்பாக
நம்முடைய கொடுமுடி ஒன்றியத்தில் தான், அதிலும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் உடல் தானத்தை வழங்கி இருக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொடுமுடி தோழர் ஆறுமுகம் அவர்களுடைய துணைவியாருடைய உடல் தானம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிவகிரியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த வி.ஏ. சென்னியப்பா என்று சொல்லக்கூடியவர், பின்னால் அவர் ஒரு சிறந்த சமூக சேவகராக இருந்தார். அவருடைய துணைவியாருடைய உடலும் அவருடைய உடலும் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. அதே போல நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய ஈரோடு மாவட்ட அமைப்பாளர்கள் ஒருத்தராக இருக்கிற தோழர் கு சண்முகம் அவருடைய துணைவியார் அவர்கள் அண்மையில ஒரு ஓராண்டுக்குள்ள இயற்கை எழுதிட்டாங்க. அவர்களுடைய உடலும் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. அந்த நிலையில தோழர் கே.எம். முருகேசன் அவர்கள் தன்னுடைய உடலையும் தானம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய உடல் தானத்தை செய்வதற்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த மனநிறைவோடு சம்மதத்தை தெரிவித்தார்கள். அந்த உடலை மருத்துவக் கல்லூரிக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உதவிகளையும் அவருடைய மாவட்ட ஆட்சியருடைய உதவியாளருடைய உதவிகளையும் பயன்படுத்தி அந்த உடலை சிவகிரியிலிருந்து பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே கொண்டு சென்று அந்த மருத்துவமனை பொறுப்பாளரிடம், பேராசிரியரிடம் அந்த உடலை ஒப்படைக்கிற அந்த நிகழ்வை நடத்தி முடிப்பதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்து பணிகளையும் செய்தோம். அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னோடி தோழர் அங்கு புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக விதைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில அவர் வாழ்க்கையில கைத்தறி நெசவு தொழிலைத்தான் தன்னுடைய வாழ்க்கை தொழிலாக செய்து கொண்டிருந்தார். ஒரு கைத்தறி நெசவு தொழிலாளர் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அதே தொழிலையே செய்து அவர் இயற்கை எழுதியிருக்கிறார். இந்த நெசவு தொழில் என்பது இந்தியாவை பொறுத்தவற்றிலும் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் வேளாண்மைக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது நெசவு தொழில்தான். மக்களினுடைய பசியாற்றுவதற்கு வேளாண்மை உணவளிக்கிறது. மக்களின் மானம் காப்பதற்கு ஆடைகளை நெசவு தொழில் வழங்குகிறது. அப்படி ஒரு உன்னதமான நெசவு தொழிலை காலத்தின் வளர்ச்சி போக்கில் அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியதும் அந்த தொழிலை ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகளை செய்ய வேண்டியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இதையொட்டிதான் அந்த பேரவை கூட்டங்களா? நிச்சயமாக. அதாவது அண்மையில 13/7/26 அன்று தமிழ்நாடு கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில குழு கூட்டம் மதுரையிலே நடைபெற்றது. அந்த மாநில குழு கூட்டத்திலே நெசவாளர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசினுடைய பார்வைக்கு முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை 30/7/2026 அன்று நடத்துவது என மாநில குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். சரிங்க. அந்த அடிப்படையில ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஈரோடு மாவட்ட கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கம் ஈரோடு மாவட்டத்திலே கைத்தறி நெசவாளர்கள் எங்கெல்லாம் அதிக அளவிலே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிவகிரியில, தாண்டாம்பாளையத்தில, சென்னிமலையில், அரச்சலூரில், பவானியில், ஜம்பையில், ஆலாம்பாளையத்தில், தொட்டம்பாளையத்தில், அதே போல சிறுமுகையில், இப்படி எண்ணற்ற பகுதிகளில், கவுந்தப்பாடி பகுதிகளில் எல்லாம் நெசவாளர் சங்கங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் இந்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி
இருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாவட்ட பேரவை கூட்டத்தை வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு சிவகிரி ஸ்ரீ மகாமாரியம்மன் திருமண மண்டபத்தில் நடத்துவதற்கு மாவட்ட சங்க நிர்வாகிகள் முடிவெடுத்து அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பேரவை கூட்டத்தை பொறுத்தவரையிலே சரிங்க. அந்த பேரவை கூட்டத்திலே 2-3 நோக்கங்களை அடிப்படையாக வைத்து இந்த பேரவை கூட்டம் நடத்தப்படுகிறது. ஓ, முதலிலே இந்த பேரவையினுடைய முதல் நோக்கம் என்பது சங்கத்தை அமைப்பு நிலையில் மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்து தீர்மானங்களை ஏற்றி அந்த அடிப்படையிலே செயல்படுவது என்பது பிரதானமான ஒரு நடவடிக்கையாக இன்றைய தினம் எங்கள் முன்னாலே இருக்கிறது. சரிங்க. அதற்கு அடுத்தபடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கம் என்பது எந்தெந்த இடங்களிலெல்லாம் கைத்தறியாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த நெசவாளர் சம்மேளனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கமான அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய AITUC சங்கத்திலே இந்த கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கம் என்பது இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் AITUC சங்கத்தினுடைய மாவட்ட, மாநில, அகில இந்திய மாநாடுகள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாடுகளிலே AITUC சங்கத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு துறைவாரி தொழில்வாரி சங்கங்கள் தங்களுடைய பேரவை கூட்டங்களை கூட்டி அந்த மாநாட்டிற்கு எப்படி வெற்றிகரமாக செயல்படுவது என்பதை குறித்து தீர்மானிக்க வேண்டிய கடமை எங்கள் முன்னாலே இருக்கிறது. மூன்றாவதாக புதிய அரசு தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களிலே இருந்த அரசுகளின் முன்பு நெசவாளர்களுடைய கோரிக்கைகளை வைத்து பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதன் விளைவாக கூலி உயர்வு பெற்றிருக்கிறோம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கூலி உயர்வை பெற்றிருக்கிறோம். அதே போல நெசவு தொழிலை பொறுத்தவரையிலே ஒரு நெசவாளி நெசவு நெய்வதற்கு முன்னதாக அந்த நெசவுக்கு தேவையான தயாரிப்புகள் செய்வதிலே பலவேறு பணிகள் முன்னால இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல நூல், அதை பாவாக ஓடுவதற்கு பாவுத்தார் சுத்தணும். ஆமாங்க. அப்படி பாவுத்தார் சுத்தினதுக்கு பிறகு அந்த பாவை ஓடியதற்கு பிறகு அந்த பாவை கஞ்சி போட்டு பக்குவப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பாவை தறியிலே வைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தறியில இருக்கக்கூடிய அந்த ரகத்தோடு இந்த பாவில இருக்கக்கூடிய இலைகளை ஒவ்வொன்றாக பிணைக்க வேண்டி இருக்கிறது. ஒரு பாவுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1600 நூல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இலைகள் இருக்குன்னு சொன்னா அந்த 1600 இலைகளையும் பிணைத்து தான் அதை தறியில உள்ள இழுக்க வேண்டியிருக்கு. அது நிரட்டு இழுக்கிறது அப்படின்னு சொல்லி நெசவு தொழில் சொல்லுவாங்க. சரிங்க. அப்படி பிணைக்கப்பட்ட அந்த பாவை மீண்டும் அந்த சரக்கு உற்பத்திக்கான நெசவை செய்வதற்கு ஊடை தார் சுத்த வேண்டியது. வேற ஒருத்தர் ஊடைத்தார் சுத்தி கொடுத்தாதான் நெசவு நெய்கிற நெசவாளி நெய்ய முடியும். கண்டிப்பா. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நெசவு அப்படிங்கிறது ஒரு தொழிலாளி தறியில உட்கார்ந்து உற்பத்தி செய்கிற அந்த ரகத்தை நெய்து கொடுப்பது மட்டுமே வேலையாக முடிந்து விடுவதில்லை. அதுக்கு முன்னதாக அந்த நெசவுக்கு முந்தைய பல பணிகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தனியாக கூலி வழங்க வேண்டும், கட்டணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை ஈரோடு மாவட்டத்தில் அறிவிச்சு
அடேங்கப்பா. நெசவுக்கு முந்தைய கூலி வழங்க வேண்டும் என்ற உத்தரவினை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நெசவாளர்கள். பாரா பாரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல ஒரு நெசவாளி இறந்துட்டா அன்னைக்கு தேதியில நெசவாளி கையில காசு இல்லைன்னு சொன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர் மிகப்பெரிய அல்லலுக்கு ஆளாவாங்க. ஏன்னா நெசவாளத்துல இருக்கக்கூடிய தொழிலாளிகள் என்பது பெரும்பாலும் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரில் அவர்கள் இறந்து விட்டால் ஈமச்சடங்குக்காக உதவி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில ஒரு உறுப்பினர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திற்கு ஈமச்சடங்கு உதவித்தொகையாக ஏற்கனவே 2000 ரூபாய் கோரி பெற்றுக் கொடுத்திருந்தோம். அதை கடந்த ஆட்சி காலத்திலே 5000 ரூபாயாக வழங்குவதற்கு போராடி கோரிக்கை பெற்று இன்றைக்கு சங்கங்களிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை நாம் அரசிடத்திலே கொண்டு சென்று அந்த கோரிக்கைகளுக்கு அரசினுடைய தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கோரிக்கைகளை வடிவமைத்திருக்கிறது மாநில சம்மேளனம். அதனை வருகிற பேரவை கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு விளக்கி சொல்லி அந்த போராட்டங்களிலே அதிகமான நெசவாளர்களை பங்கேற்க வைப்பதற்கான நோக்கமும் அந்த பேரவை கூட்டத்திலே இருக்கிறது. இப்ப இந்த கூட்டங்கய்யா மிக குறுகிய காலமா இருக்கிறதுனால நிறைய ஊருக்கு போய் சென்றடைய முடியுமா? எப்படி அவங்க எல்லாம் வந்து சேருவாங்க? செய்தி எப்படி போய் சேரும்? அதற்கு இந்த மாவட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அந்த சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறார்கள். இந்த தீர்மானங்களுடைய நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் நாம் வாட்ஸ்அப் மூலம் ஏற்கனவே அந்த நிர்வாகிகளுக்கு தகவலை தெரிவித்து ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இருக்கிறோம். ஓ, சரி சரி. அந்த அடிப்படையிலே நாம் எல்லா இடங்களிலும் இந்த அமைப்பினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு சென்று உறுப்பினர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறுகிய காலமாக இருக்கிற காரணத்தினாலதான், இல்லைன்னு சொன்னா இன்னும் கூட ஒரு பரவலாக நாங்கள் ஒரு துண்டு பிரசுரத்தை தயார் செய்து அதை நெசவாளர் பகுதிகளிலே எடுத்து சென்று வழங்கி அதை ஒலிபெருக்கி வாயிலாக அந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்து போராட்டத்தை நடத்துவோம். ஏற்கனவே கடந்த முறைகள் அப்படிதான் செய்திருக்கோம். ஆனா இப்ப குறுகிய கால இடைவெளி என்பதனாலையும் ஜூலை 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மானிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிற காரணத்தினாலும் அதற்கு முன்னதாக அரசினுடைய கவனத்திற்கு இந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலும் இந்த அவசரமான ஒரு போராட்ட வடிவத்தை நாங்கள் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பேரவை முழுமையா வெற்றியடைய வாழ்த்துக்கங்கய்யா. இப்ப இன்னொரு இறுதி கட்ட கேள்வி. இன்றைய இளைய சமுதாயம் இடதுசாரி இயக்கங்களை நோக்கி நகர வேண்டிய கட்டாயமும் தேவையும் என்ன? இன்றைக்கு உலகம் முழுமையும் மனித குலம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்சியம் ஒன்று மட்டும்தான் அதற்கு தீர்வாக இருக்கிறது. பல்வேறு முதலாளித்துவ சக்திகள் அந்த கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் கூட இன்றைக்கும் உலகத்திலே 180 கோடி பேருக்கு மக்களுக்கு மேலாக இடதுசாரி அரசுகளினுடைய தலைமையிலே தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது தொடர்ந்து இடதுசாரி இயக்கங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலே தொடக்க காலங்களிலே, இந்தியா விடுதலை பெற்ற காலங்களிலே சுதந்திர போராட்ட காலங்களிலே இளைஞர்கள் பெருமளவிலே சுதந்திர போராட்ட இயக்கங்களிலே ஈடுபட்டார்கள். விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்தியாவிலே ஒரு முதல் நாடாளுமன்றத்திலே இடதுசாரிகள் தான் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். ஆனால் என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று சொன்னால், எந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக
இந்த சுதந்திரத்திற்காக போராடினோமோ அந்த சுதந்திரத்தினுடைய நோக்கங்களை பின்னுக்கு தள்ளி தங்களுடைய நலன்களை பேணுவதற்காக ஆட்சி அதிகாரங்களிலே தங்களுடைய ஆதரவை பெற்றவர்களை அமர வைக்கிற வேலைகளிலே பெருமுதலாளிகள் பெரும் நிலப்பிரபுக்கள் ஈடுபட்டார்கள். ஆகவே விடுதலை ஏற்ற காலத்திலே மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் அரசியல் இயக்கங்கள் இந்த உன்னதமான சமத்துவ சமுதாயத்தினுடைய நோக்கங்களை பின்னுக்கு தள்ளி இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுமையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மாற்றம் இந்தியாவிலும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் இடதுசாரி இயக்கங்களினுடைய நோக்கங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இதை போன்ற நடவடிக்கைகள் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கவனத்திற்கு செல்லும். மக்களினுடைய நலன்களுக்காக போராடுகிற ஒரு தன்னலமற்ற இயக்கம் என்பது இடதுசாரி இயக்கங்கள் தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நிச்சயமாக இன்றைக்கும் கூட நாங்கள் சந்திக்கிற பல இளைஞர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் வலியுறுத்துவதிலே இன்னொன்றை அவர்கள் முன்முடிவாக சொல்லுவது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பொதுநல கருத்துடையவர்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றுபட்டு நீங்கள் போராட்டத்தை தொடங்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாலே அணிவகுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த இடதுசாரிகளுடைய ஒற்றுமைக்காகவும் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நம்முடைய மாநிலத்தினுடைய நெசவாளர்களுடைய நலனுக்காக நடத்துகிற இந்த பேரவை கூட்டத்திலே நடத்த இருக்கிற 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் சில முக்கியமான கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கட்டாயம் சொல்லுங்க. அதாவது கடந்த காலங்களிலே கூட்டுறவு நெசவாளர் சங்கங்கள் என்பது தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வெளிச்சந்தையிலே கொள்முதல் செய்து அதற்கான உற்பத்தி செலவுகளையும் சேர்த்து விற்பனை விலையை நிர்ணயம் செய்கிற அதிகாரத்தை சங்கத்தினுடைய நிர்வாகங்கள் பெற்றிருந்தது. ஆனால் தற்போது திருத்தப்பட்ட கூட்டுறவு சங்கங்களினுடைய சட்டம், கைத்தறித்துறை உதவி இயக்குநருடைய உத்தரவுகள், இவைகள் எல்லாம் அந்த ஜனநாயக உரிமையை மறுத்து நூல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கைத்தறித்துறையினுடைய அவர்கள் வாங்கி கொடுக்கிற நூலைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கச்சா பொருள்களை பற்றி பொறுத்தவரையிலும் அவர்கள் வாங்கி கொடுக்கிற அந்த கச்சா பொருள்களைத்தான் நூலைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் முதல்ல. அதாவது ஒரு சங்கம் எந்த வகையான ரகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதற்கு தேவையான நூலை வெளிச்சந்தையிலே வாங்குவதற்கும் நிச்சயமாக அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே இருந்த பல்வேறு நூற்பாலைகள் இயக்கத்திலே தொய்வடைந்து இயங்காமல் இருக்கிறது. ஆகவே கைத்தறிகளினுடைய தேவைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த கூட்டுறவு நூற்பாலைகள் இயங்காத நிலையில தனியார் நூற்பாலைகளில் இருந்து நூலை கொள்முதல் செய்வதற்கு அந்த சங்கங்களுக்கு ஒரு முழு உரிமையை வழங்க வேண்டியது ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் அவர்கள் அந்த ஆடை அணிகலன்களை தேர்வு செய்கிற போது குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடியவைகளை பயன்படுத்துவது என்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அதனால நம்ம பேரவை என்ன கோரிக்கையை முன்மொழியே இருக்கிறது என்று சொன்னால், நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்கிற ஜவுளிகளை அரசாங்கமே கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்மொழிஞ்சு வேண்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பஞ்சப்படி உயர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விலைவாசிகள் ஏற்றத்துக்கு தகுந்தபடி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மற்ற வகை பணியாளர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது வழங்கப்பட்டு வருகிறது.
ஆனா நெசவு தொழிலே ஈடுபட்டு இருக்கிற நெசவாளர்களுக்கு கூலியை தமிழ்நாடு அரசு தான் நிர்ணயம் செய்திருக்கிறது. அப்படி நிர்ணயம் செய்திருக்கிற போது அவர்கள் நிர்ணயித்திருக்கிற கூலி போதாத நிலையிலே கூலி உயர்வு வழங்க வேண்டும். விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப பஞ்சப்படியை ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தன்னுடைய ஓய்வு காலம் முழுவதையும் சிவகிரியினுடைய அரசியல் சார்ந்த சாராத விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபட்டு வருகின்ற மு. வரதராஜன் ஐயா அவர்களிடமிருந்து பிரியா விடை பெறுகிறோம். அனைவரும் பேரவை மாநாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.